அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஜூலை மாதம் 23ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்றைய திதி காலை 10:33 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி தொடங்குகிறது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம் தொடங்குகின்றது. இன்றைய யோகம் முழுவதும் சித்த யோக கூடிய சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு எங்கிருந்தோ ஒரு எக்ஸ்ட்ரா துணிச்சல் வந்திருக்கும். மனோரீதியாக நல்ல விடாமுயற்சி, ஒரு காரியம் கைகூடலன்னா கூட விடாமல் இருந்து வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட இன்னும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி. அதே மாதிரி அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பர்டிகுலர்லி இந்த பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸு, இன்சூரன்ஸு, இதில் சில காம்ப்ளிகேட்டட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஏதோ ஒரு ஃபேக்டர் ஒத்து வரல அப்படின்னா கூட அதில் முழு முயற்சியோடு இருந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அதை முடிச்சிருவீங்க. ஒரு நல்ல நாள், உங்களுடைய திறமைக்கும் அறிவுக்கும் ஒரு சவாலான நாள். ஆனால் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சாயந்தரம் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். தனம் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள். இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு கலவையான நாள். இது இன்னாருக்கு இப்படி, வேறு சிலருக்கு இப்படி, அப்படி இல்லை. எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்குமே என்ன மாதிரி கலவையான நாள்னா, இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தனத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒருத்தரை பார்க்க போகும் பொழுது அவர் அங்கே இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு இடத்துல அவர் உங்களை வர சொல்லி நீங்கள் அங்கே போய் பார்த்து பேசி வேலையை முடிக்கணும். ஆனால் வேலை முடிஞ்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தனம் நல்லா இருக்குது, காரிய சித்தி நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, குழப்பங்கள்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த அலைச்சல்கள் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள். இன்றைக்கி சராசரியான நாள். சராசரியை விட இன்னொரு 5 பாயிண்ட் கூட சொல்லலாம். ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. தன வருவாய் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லா இருக்குது. இருந்தாலும் ரொம்ப மேஜர் டெசிஷன்ஸ், உங்களுடைய பையனோ பொண்ணோ திருமணமோ அல்லது ஒரு வீடு, இந்த நிலம் கிரயம் பண்ணிடலாமா வேண்டாமான்னு ஒரு மழுமாற்றத்தில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய முடிவுகளை தயவு செஞ்சு ஒரு 2 நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க. உங்களால் ஒரு நிலையான நல்ல முடிவுக்கு வர முடியாது. உங்கள் முடிவுகள் மோசமாக போயிடும்னு நான் சொல்லலை. இருந்தாலும் அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வரக்கூடிய சில இடைஞ்சல்களை நீங்கள் ஒரு 2 நாள் தள்ளி போட்டு எடுக்கிறதுனால அவாய்ட் பண்ணலாம். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள். இன்றைக்கி உங்களுக்கு 4வது வீட்டில் தான் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் சில சுக குறைபாடுகள் ஏற்படும். நீங்கள் தூங்கலான்னு நினைக்கும் பொழுது தான் ஒரு ஃபோன் வரும், எழுந்திரிச்சு ஓட வேண்டியிருக்கும். ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு வேலை சேரும். அந்த மாதிரியான கொஞ்சம் சுக குறைபாடுகள் இருக்கும். மற்றபடிக்கு தனம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு உழைப்பு இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். எல்லாத்துலேயுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அதை திரும்ப பண்ண வேண்டி வரும். மற்றபடி வேறு அட்வைஸோ இல்லை வார்னிங்கோ எதுவும் இல்லை. நல்ல நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சராசரியை விட நல்ல நாள் தான். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பணம் சம்பந்தமாக மற்றொருவரிடம் இந்த ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேசும் பொழுதோ, சுய தொழில் புரிபவர்கள் இந்த பணம் விஷயமா எதிராளிகிட்ட பேசும் பொழுதோ கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதாவது உங்களுடைய வேலைக்கு ஏற்ற ஒரு சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னாக்கா அதை விட ஒரு படி கம்மியாக தான் கிடைக்கும். இருந்தாலும் ஒத்துக்குங்க.
ஏன்னா எதிர்காலத்தில் இந்த கான்டாக்ட் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கம்மியான இதில் வந்து நம்ம இந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நல்லாவே பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்கணும். அண்டு மன ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம் நல்லா இருக்குது, அண்டு குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து நாள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 70-72% நல்லாவே போகும். தன வருவாய் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம். நல்ல தன வரவு நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும். சுபாவமாக நல்ல நாள். இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் இரிட்டேட் ஆகி ஆர்கியூமெண்ட்டு வீட்டுக்குள்ளே பர்சனலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில் இந்த நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நல்ல நாள், நல்ல நாளாகவே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நாள். எப்படின்னா, மனோ ரீதியாக நண்பர்கள், உற்றார், உறவினர், குடும்பம், இந்த மாதிரி எல்லார் கூடயும் நீங்கள் வந்து நல்ல சகஜமாக பேசுவீங்க, சிரிப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சேர்ந்து உறவு உண்ணல், விருந்துண்ணல், விருந்தோம்பல், இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். தனம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, இந்த மறைமுகமாக உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய சில எதிர் சக்திகளை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முறியடிச்சிருவீங்க. இந்த நண்பன் மூலமாக அந்த தகவல் வரும், அதிலிருந்து ஜாகிரதையாக இருந்துப்பீங்க. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், உங்களை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி வெற்றிகரமாக தரும். நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு போராட்ட குணம் மனசில் தலை தூக்கும். நல்ல விஷயங்களுக்காக, மற்றவர்களுக்காக, சகோதரர்களுக்காக நீங்கள் போய் வலிய நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வெற்றியை நிலைநாட்டி தருவீங்க. சோஷியல் காஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைக்கி தனம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய மனோதிடம் அண்டு தைரியம், இந்த 2 விஷயத்துக்காக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். சமுதாயத்திலேயோ உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலையோ உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இது ரொம்ப நாள் நிலச்சிருக்கும். எப்பயோ யாரோ வந்து பின்னாடி ஒரு காலத்தில் பார்க்கும்பொழுது கூட நீங்கள் இன்றைக்கி செஞ்ச காரியங்களை நினச்சி அவங்க அதை உங்களை பாராட்டுவாங்க, நன்றியோடு நினைவு கூறுவாங்க. உங்களுக்கு ஒரு பெருமையான நாள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து மிதமிஞ்சின வருமானம் வரும். அதிலிருந்து ஒரு பெரும்பகுதியை எடுத்து சேமிப்பாக வைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பழைய பெண்டிங் அரியர்ஸ், ஊதிய உயர்வோ இல்லாட்டினா ஏதோ ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் போட்டு பழைய போனஸ் இல்லாட்டினா பழைய ஓவர் டைம் அந்த மாதிரி கூட கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தொழில் முனைவோர்கள், முக்கியமாக இந்த உணவுத்துறையில் இருப்பவர்கள், அவங்க வந்து ஹோல்சேலாக இருக்கட்டும், ரீட்டெயிலாக இருக்கட்டும், மளிகை கடை, பலசரக்கு கடையை வச்சுருக்கட்டும், இல்லை மண்டி அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி ஒரு புது இடத்துலேருந்து பெரிய ஆர்டர் வரும், கண்டிப்பாக வரும். அதை கப்புன்னு பிடிச்சிக்குங்க. நம்மளால் பண்ண முடியுமா முடியாதோ அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்ச்சிக்கு போகக்கூடிய நல்ல நாள். வாழ்த்துக்கள். இதை வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாள். நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டே. எதில் எல்லாம் நல்ல நாள்? மெயினாக இந்த வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போட்டு இன்னும் வெளிநாட்டிலேருந்து ஒன்றும் தகவல் வரலையே, கன்ஃபர்மேஷன் வரலையே, இன்டர்வியூ வரலையே, விசா வரலையே, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி டப்புன்னு வந்து நிற்கும் உங்களுக்கு. வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் தொழில் புரிபவர்கள் இன்றைக்கி வந்து
பெரிய தொழில் வேற ஒன்றும் பண்ணலாம், ஒரு பெரிய பார்ட்னர் கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுத்தாலும் துணிச்சலாக தைரியமாக எடுங்க. தயங்கி பின்னாடி போயிடாதீங்க. யாராவது ஒரு சஜஷன், நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை எடுக்கலாம், கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா நடக்கும், கவலைப்படாதீங்க. தனம் சப்போர்ட்டு நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையே நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல முடிவுகளாக இருக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்று நல்ல நாள். பெருசாக வார்ன் பண்ணுறதுக்கோ இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி தந்தை வழி உறவினர்கள் யாரோ ஒருத்தங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, அந்த மாதிரி அவங்க சைடு தந்தை வழி உறவினர்கள் சைடில் தாயாரோட உடல் நலம் மேம்படும். உடம்பு சரியில்லாத அம்மாக்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியம் இன்றைக்கி மேம்படும். அப்புறம் உங்களுக்கு வரவேண்டியதாக நடக்க இருப்பதாக இருந்த சில விபத்துக்கள் இன்றைக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தவிர்க்கப்படும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல அமைதியாக இருங்க, பயப்படாதீங்க. நல்ல நாள். தனம் நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தில் ஒன்றும் குறைபாடு இல்லை. இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனக்குறைவு வேண்டாம். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மனக்குழப்பங்கள் மட்டும் லைட்டாக வந்து போகும். அதுவும் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. அது ஜாதக ரீதியாக மற்ற கிரகங்களையும் பொறுத்து இருக்குது. அதுக்கும் அப்புறமாக இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பரிகாரம் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதீத நம்பிக்கை, நல்ல பலம், மனோதிடம், செய்யக்கூடிய காரியங்களில் நேர்த்தியாக அதே கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்டாக வேறு எந்த விஷயத்துலையும் மனசு போகாமல் இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியமானது மீனராசிக்காரர்களுக்கு இன்று. ஸோ அது பிரகாரம் போங்க, ஈஸியாக இருக்கும் நாள். வாழ்த்துக்கள்.